ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. இதை வந்து சிலோன் பசலை, குத்து பசலை இந்த மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா டாலினம் ஃப்ரூட்டிகோசம். இது வந்து அதிகமான மருத்துவத்தன்மை வாய்ந்தது. சமைக்கிறதுமே ஈஸி, ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் பார்த்துங்களா கொஞ்சம் அப்படியே ஃப்ளஷியாக வாட்டரியாக இருக்கும். இது வந்து நம்ம கீரையை எடுத்துட்டு இந்த தண்டுகள் கெட்டியாக இருக்கிற தண்டுகளை வந்து நம்ம திருப்பியும் மல்டிப்ளிகேஷனுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதோட பூ வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இது நான் காலையிலேயே பறிச்சனால அந்த பூ இன்னும் விரியலை. செடியில் உள்ளதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இதை நம்ம குக் பண்ணுறதும் மற்றும் இதனுடைய மருத்துவ பயன்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டெண்டராக இருக்கக்கூடிய தண்டு எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து இதில் இந்த பூக்களில் வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இது வந்து மற்ற செடிகளுக்கு உரமாக போட்டுட்டா இந்த சீட்ஸ் எல்லாமே கூட முளைச்சி வந்துக்கிட்டு நமக்கு புது செடி தரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மெச்சூரான தண்டு எல்லாமே அது நம்ம குட்டி குட்டியாக வச்சா கூட வந்துடும், புதுசாக ரீஜெனரேட் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த நம்ம வாட்டர் அவுட்லெட் போகிற இடத்துல இல்லை சின்ன சின்ன பாட்ஸில் எல்லாம் வச்சுட்டாக்க ரீஜெனரேட் ஆகிடும். அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக கூட இது டியூவல் பர்பஸாக நம்ம இதை வளர்த்தலாம். இதை நல்லா வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீரையை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை குக் பண்ணுறது எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வேணுங்கிற வெங்காயம், ஆனியன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் கட் பண்ணியாச்சு. இது வந்து கார்லிக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக இருந்த 2 சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கறி லீஃப் எடுத்திருக்கேன். ஏன் சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன்னா பச்சை மிளகா போட்டால் அந்த கீரையில் குழந்தைங்க இருந்தால் வாயை கடிச்சிக்குவாங்க இல்லையா வாயில், அதுக்காக. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நான் என்னோடய கண்டெய்னர் ஹவுஸோட கிச்சன். நான் சிட்டி ஹவுஸ்லேருந்து இங்கே ஃபார்முக்கு வெளியூரில் இருக்கிற என்னோடய ஃபார்முக்கு வந்து கண்டெய்னர் ஹவுஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அது நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல இது வரைக்கும். அந்த கண்டெய்னர் ஹவுஸோட கிச்சன் தான் இது. இது ஒரு நாளைக்கு தனியாக நான் வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த கீரையை பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா கீரை வந்து பாருங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த கீரை வந்து நீர்க்கீரை நீராக இருக்கிறனால சமைக்கும்போது அதிலிருந்தே நீர் வெளியில் வந்து குக் ஆகிக்கும். அதனால் கீரை வந்து ரொம்ப சுருங்கிக்கும். அதனால் பெரிய பாத்திரம் நமக்கு அவசியம் இல்லை. அதனால் சின்னதுலேயே நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி சேர்த்தாமல் நம்ம குக் பண்ணிட்டோன்னா அந்த ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற வளவளப்புத்தன்மை வந்து கம்மி ஆகிட்டு நல்லா டெலிஷியஸாக நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம குக்கிங்க்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. கோகோனட் ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டேன். இது ஹீட் ஆனதும் எல்லா பொருளையும் எப்படி சீசன் பண்ணுவோமோ அதே மாதிரியே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நம்ம தாளித்து விட்டுட்டோம். இது கூட மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இந்த தாளிக்கிறது எல்லாத்தையுமே போட்டு நம்ம தாளிச்சிட்டோம். இது கூட வந்து இப்போ கீரையை ஆட் பண்ணணும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது டைம் ஆக ஆக அதிலிருந்து அந்த வாட்டர் வெளியில் வந்த உடனே வந்து கீரை சுருங்கிக்கும். அதனால் அது நல்லா குறைஞ்சி போய்க்கும். லைட்டாக அப்படி நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். சால்ட் வந்து உடனே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உடனே க்ளோஸ் பண்ணியும் நம்ம வேக வைக்கக்கூடாது. கீரையில் டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வெளியில் எவாப்ரேட் ஆகி போகணும். அதுக்காக திறந்து வச்சுட்டு நம்ம இப்படி கொஞ்சம் அப்படியே வதக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா சுருங்கி வந்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா வதக்குனதில் வந்து அது பாதி அளவு குறைஞ்சிருச்சு. இன்னுமே குறையும். அதில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் வருது பார்த்திங்களா, அதுலேயே அது வெந்துக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறக்க போகும்போது அதுக்கு உப்பு போட்டு இறக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து நான் பொதுவாக வந்து கொப்பரை துருவல் தான் யூஸ் பண்ணுவேன். கொப்பரையை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம இது இறக்கும்போது நம்ம சால்ட்டு போட்டு 2 கலக்கிட்டு 2 ஸ்பூன் கொப்பரை தூள் போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெலிஷியஸான ஒரு ஃபுட் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வைக்கலாம். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அது தண்ணி வந்து வெந்துட்டுருக்கு. அப்படியே வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம கொப்பரை பவுடர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெலிஷியஸான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த கொப்பரை பவுடர் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா. இப்போ நான் இந்த கொப்பரை பவுடர் இது கூட ஆட் பண்ணுறேன். அது லைட்டாக வாட்டர் இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கொப்பரை பவுடர் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், ஃபுட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சைட் டிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பெருசாக போகிறனால இந்த கீரையினுடைய மருத்துவ பண்புகள் மற்றும் இந்த செடியை வந்து இந்த குச்சிகளை வந்து நம்ம எப்படி நட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு தனியாக வீடியோவாக போடுறேன். அதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த ஒரு நல்ல டெலிஷியஸான ஃபுட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்லி எடுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. see you. best wishes. bye bye.